யார்? உடனே அவர்கள், நீங்கள் யமதூதர்கள் அப்படின்னு சொன்னா இவனை தண்டிக்க காரணம் இவன் என்ன பாவம் பண்ணினா இவனை ஏன் தண்டிக்க? யமதூதர்கள் சொன்னார்கள், இவன் துஷ்ட சங்கத்தாரர்களுக்கு உழைத்தார், மாதா பிதாக்களை கைவிட்டார், மனைவியையும் கைவிட்டார், தாசி வீட்டோடையே கடந்தால் எல்லா துராச்சாரமும் இவனிடத்துல உண்டு. எത്ര தண்டேன சுத்தி, யாரையுமே தண்டிச்சாதான் சுத்தி அடைவார். ராஜ தண்டனை, அரசு தண்டிக்கான போலீஸ் குற்றங்கள் கோர்ட்ல தீர்ப்பாகி தண்டிக்கிறார். அதுதான் நியாயம்னு பெயர். தண்டிக்கிறது அநியாயம் இல்லை. ஏன்னா திருந்துவான் சில பேரை தண்டிச்சா கூட மறுபடியும் அதே குற்றத்தை பண்றாரு. அதுதான் வாசனை சித்தம் முன்னாடி சொல்லுவோம். அவன் திருந்தாத போனாலும் அவனை பார்க்கிறவா திருந்துவார் இல்லையா? அவனை பார்க்கிறவா திருந்துவார். நாம் தவறு செய்தா அவனை விலங்கு போட்டு அடிச்சுன்னு போறாரு. அதை பார்க்கும்போது பத்தியா நாம் தவறு செய்தா நம்மையும் அவன் கொண்டு போவான்னு தெரியும். அதனால சில பேர் தப்பு பண்ணாமல் இருப்பார். தண்டனைங்கிறது கோபத்தினால இல்லை, பிடிக்காதனத்தினால இல்லை. இவன் அவனை ஏன் அடிச்சான், அவனை ஏன் இவனை அடிச்சாங்கிறது பிடிக்காதனத்தால. யமதூதர்கள் யாரையாவது போய் அடிக்கிறது பிடிக்காதனத்தால இல்லை. ஏன்னா எத்தனை தண்டேன சுத்தியதி, தண்டனைதான் சுத்திய. குழந்தைகளை கூட கண்டிக்கும் போது கண்டிக்கணும், கொஞ்சம் போது கொஞ்சம், கண்டிக்கும் போது கண்டிக்கணும். கண்டிக்கலைன்னா குழந்தை திருந்தாது. யாருமே குருவே சிஷ்யனை கண்டிக்கணும். அவன் அம்பூச்சிகள் யாரு அப்படின்னு ஒரு குரு இருந்தாதான் சிஷ்யனும் அப்பேற்பட்டவனா இருந்தாங்கன்னா குருதான் நாளைக்கு திருந்துவரே தவிர யாருமே கண்டிப்புங்கிறது முக்கியம் இல்லையா? அதுபோல தெய்வ தண்டனை, மனுஷிய தண்டனை, ராஜ தண்டனை, 3 தண்டனை இருக்கு நமக்கு. அவனை வீட்டுக்காரன் பார்த்துட்டாங்கன்னா உடனே 4 அடிச்சு கையில் உள்ள சாமான புடிங்கிட்டு போடா அதோட அவனுக்கே தப்பிச்சு நான் ஏமாத்திட்டோம். ஆனா ராஜ தண்டனை என்னைக்கு இருந்தாலும் ராஜா இவனை கண்டுபிடிச்சு அந்த காலத்துல திருடினா கையை வெட்டுறது அங்க ராஜ தண்டனை ரொம்ப கடுமையா ராஜ தண்டனை. அதுக்கும் பேக்கா கொடுத்துட்டாங்கன்னா தெய்வ தண்டனை. அப்பதான் கண் இல்லாத போது கை இழுக்கிறது. இப்படி கஷ்டங்கள்தான் லோகத்துல பார்க்கிறோம் இல்லையா? இவன் பூர்வ ஜென்மத்துல பண்ணின தவறுகளுக்கு தான் அது மாதிரி நிகழ்ச்சிகள் லோகத்துல பிராப்தமாகிறது. அப்படி கர்மம், அவர்கள் செய்த கர்மா அதனுடைய பலனை அனுபவி. எவன் பொய் சாட்சி சொன்னானோ அவன் ஊமையாகிறான். எவன் பரஸ்திரீகளை கெட்ட புத்தியோடு பார்த்தானோ அவன் கண்ணில்லாதவனாக பிறக்கிறான். எவன் கையெழுத்து போட்டான், திருடினா, கொலை பண்ணினாங்கிறவன் கை சுவாதீனம் இல்லாமல் கை இல்லாமல் உண்டமா பிறக்கிறான். நடமாட்டம் இல்லாமல் பிறக்கிறான். எல்லாம் உலகத்துல எல்லா கஷ்டங்களும் கர்மா தானே. அந்தந்த கர்மாவனுடைய பலனை அனுபவிக்கிறா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு பரிகாரத்தை தான் கேட்க. அது பிராயச்சித்தங்கள் பல இருந்த போதிலும் ஆனா சித்த சுத்தி நல்லவனா அதுதான் உண்மையான பாகம் போகும். நல்லவனா எப்படி ஆக முடியும் தான் அவன் ஆக்க முடியுமா? பகவானிடத்துல நம்பிக்கையும்
பகவத் பக்தியும் உண்டாயிருந்தானா அப்போ நம்முடைய மனசு என்ன சொல்லும்? பகவானுக்கு சம்மதமாக்கணுமே, நாம் செய்கிற காரியம் பகவானுக்கு சம்மதமாக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பக்தனுக்கு தான் வரும். கடவுளிடத்துல நம்பிக்கை உடையவனுக்கு தான். அப்போ தனக்குத்தானே திருந்துவான். பகவானுக்கு சம்மதமா இருக்கணுமே, நாம் பகவானுக்கு சம்மதமா இருக்கணுமே. क्षिप्रं भवति धर्मात्मा सस्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति. ஆச்சாரம் உடையவனாயிருந்த போதிலும் அவன் ஹிருதயத்தில் இருந்து நான் அவனை திருத்தி விடுவேன். இதே ஜென்மாவளியே அவன் திருந்தி விடுவான். क्षिप्रं भवति धर्मात्मा. சத்சங்கம் வேணும், பகவத் பக்தி வேணும், பகவன் நாமம் வேணும். பகவன் நாமத்தை சொல்றவனே அந்த பகவன் நாமமே திருத்தி விடும் என்று நாமத்தினுடைய பிரபாவத்தை பெரியவர்களாம் சித்தாந்தம் பண்ணியிருக்கார். நாமத்தை சொல்ற பாக்கியம் இவனுக்கு இருந்ததுனாலேயே அவனுக்காக தான் சொல்றோம். பகவத்கீதை இந்த ஸ்லோகத்தை क्षिप्रं भवति धर्मा. வெகு சீக்கிரமா அவன் திருந்தி பரமாத்மாவாய். இவன் சொல்ற அனாவிடன் கதையே இவன் தாசி வீட்டோடையே கடந்து திருடி மதுபானம் பண்ணி கொலை பண்ணி அப்படியேப்பட்ட ஒரு துஷ்டனாகவே இருக்க இப்ப யமதூதர்கள் எல்லாரும் இவனை கண்டிக்கணும் தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே கொண்டு போக வந்துட்டார். ஆனால் விஷ்ணு தூதர்கள் தடுத்தார்கள். அவன் எப்போ பகவன் நாமத்தை சொல்லிட்டானோ இனிமே அவன் நரகத்துக்கு அருகதை. நானோ உக்ரயாதனாந்தேயா தன்மே இவன் நரகத்தை இனிமே அடையும். இவன் வாக்குற பகவன் நாமம் வந்துருக்கிறான். இவன் பகவான கதாதரனா பெருமாளா நினைச்சென்று போகலையே, புத்திரனைத்தானே போட்டான். அவனுக்கு எப்படி போய் பகவானை காப்பாற்றுறது? பகவானுக்கே தெரிய வேண்டாமா? நம்மளை கூப்பிடலையுமா? அவனுக்கு தெரிஞ்சுதாப்பா வராதவ. நம்மளை கூப்பிடலன்னு தெரிஞ்சுதான் வர. ஏன் அப்படின்னா இவன் நம்மளை கூப்பிட மாட்டான்னு அவர்கள் நம்ம கூப்பிடலேன்னு நினைச்சுன்னு அவன் கை விட்டுட்டானா இவன் நரகத்துக்கு போயிடுவனே அப்படிங்கிற கிருபையினால அவனை காப்பாற்றணும். அவனை மட்டும் காப்பாற்றினாரே இவனை காப்பாற்றலையே அப்படின்னு அவருக்கும் ஒரு தொந்தரவு. எல்லாரையும் காப்பாற்றணும்னா நரகமே இல்லாத பண்ணணும். அதனால அதுக்கு ஒரு வியாஜம் அவருக்கு தேவைப்படணும். அவனையே காப்பாற்றலைன்னு அவன் நாராயணான்னு சொல்ல, இவனையே காப்பாற்றினேன் சொன்னாரு நாராயணான். அந்த ரங்கத்துல என்னன்னு கேட்டா அவனை தானே நிமிண்டி நாராயணான் சொல்ல வச்சு நானுமே கேட்கும் பொழுது அவன் நாராயணான்னு சொன்னால் அதனால காப்பாற்றினேன் அப்படிங்கிறது ஒரு வியாச்சம். ஆனால் சச்ச அவ்வியாத கிருபாடு. பகவான அவ்வியாத கிருபாடுன்னா நம்ம சொல்றோம். அவ்வியாத கிருபாடுங்கிறத ஒத்துக்கிட்டோம்னா அவருடைய சமத்துவம் வேணும். எல்லாரிடத்திலையும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான தர்மம். அப்போ நம்மிடத்திலேருந்து அவர் ஏதாவது எதிர்பார்க்கிறார், ஏதாவது பண்ணுவானா? அவங்க ஏதாவது எதிர்பார்க்கும் போது வாசல ஒரு உச்சவர்த்திய பிராமணன் ஹரே ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ அப்படின்னா உடனே அவன் சொம்புலேருந்து அக்ஷதையை தான் எடுத்துக்காம தன்னிடத்துல ஏதோ ஒரு பீடி அரிசி அந்த சொம்புல இவன் போட்டதும் அஸ்வமேதம் பண்ணினான் முடியும் இவன் பண்ணினான் என்று அவனை பற்றி எழுதி அவனை அன்னதானம் பண்ணினா அப்படின்னு காப்பாற்றுறார். இந்த புண்ணியங்கள்லாம் யாதச்சிகமான புண்ணியம் அப்படின்னு மகாட்சேத்திரங்கள் இருக்கு.
திருக்கண்ணபுரம் இருக்குன்னா எதிர்ச்சையா அந்த க்ஷேத்திரத்தை இவன் தாண்டி போனாலும் க்ஷேத்திரத்துக்கு வந்தான் அப்படின்னு ஒரு கணக்கு எழுதுவார். இது காரணம் என்னன்னா ஜீவனை காப்பாற்றணும். இந்த ஜீவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அமாவாசைக்கு கூட தலைமுறை மாட்டான், சாப்பிடுவாங்கன்னா. ஆனா இன்னைக்கு என்னாச்சு, அவன் எங்கேயோ போகும்போது நல்ல மழை முடிச்சு தலை விழிப்பான். அமாவாசை தம்பி எழுதுவேன். சாக்கேத்யம் பாரிகாஸ்யம் ஸ்தோகம் கேடனவேவ வைகுண்டநாம அசேஷாகதனம் விதுகு சங்கேதமா அது மாதிரி நேர்ந்து சாங்கேத்தியம் பாரிகா அல்லது கிண்டல் பண்ணாம பரிகாசம் பண்ணினா கூட பகவானுடைய நாமத்தை சொல்ற, சங்கேதமா சொல்ற. அப்போ சொன்னா கூட பகவானுடைய நாமம் நம்மளை பவித்திரமாக ஆக்கி விடும். சத்தையா சொல்லலையா, அப்படியே சொல்ல வேண்டாம். சஞ்சயமே சங்கேதமா சொன்னான். ஒருவன் கத்தி திருட்டான், நல்லா பேசலாம். மணல் போட்டு அதுக்குன்னு ஒரு கட்டை உண்டு, அது கட்டை மேல மணல் போட்டு நல்லா தீட்டுவார். அந்த காலத்துல எல்லாம் தீட்டுல பரபரன்னு வச்சுப்பார். இங்கேயாவது மரம் வெட்டலாப்புல இருக்கும், வேலிக்காயெல்லாம் வெட்டலாப்புல இருக்கும், அதுக்காக வச்சு பார்த்தீங்கன்னா வந்தா எலுமிச்சம் பழம் ஊருக்காக போடுறதுக்காக ஒரு 10 எலுமிச்சம் பழங்கள்னு சொல்லி அதை அந்த அருவாமனையில வச்சு நரிக்கினா அருவாமனை பழப்பழன்னு ஆயிடுச்சு. அவன் கத்தி தீட்டுறவன் கத்தி தீட்டணுங்கிற ஸ்ரத்தையோட தீட்டினான். அப்பொழுதும் அது பழப்பழன்னு ஆச்சு. இப்போ எலுமிச்சம் பழம் ஊறுகாய்க்காக இருக்க போக இப்பவும் அந்த கத்தி பழப்பழன்னு ஆச்சே அப்படின்னா இதான் ஸ்ரத்தையா வேலையா சம்பவிக்கிறது. ஸ்ரத்தையா உத்தர சுவாமிகளை போல லட்சாமத்தி ராமநாம சொல்லணும் அப்படின்னு நினைச்சு ஜபம் பண்ணலான்னா அது ஸ்ரத்தை. அவனுக்கு ராமன் பிரத்யட்சமாகிறது நியாயம். மகனுக்கு அண்ணாமணியிடம் போன்றவா மனாமனா மனாதேனத்துக்காக சொல்லி கடைசியில் ராமேன் ஆகி ராமநாமத்தை சொன்னான் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பகவானுடைய கிருபை அப்படிங்கிறத தவிர வேற காரணம் சொல்ல முடியாது இல்லையா? ஆனா கிருபதான், கிருபா சித்தாந்தம் தான் நாம சித்தாந்தம். இப்படி ஒரு கிருபை அது அதான் தன் வாயாலேயே சொல்றான். சித்தாந்தம் பண்ணி விஷ்ணு தூதர்கள் யமதூதார அனுப்பிச்சுட்டார். இவன் நினைச்சு பார்க்கிறான், பாகம் தரித்திர பாபியான் கிருஷ்ண ஸ்ரீனிகே தனகா பகவான் எங்கே, நான் எங்கே? நான் பாபியாச்சே, பிரசித்த பாபியாச்சே. அவன் பிரசித்த பாதகிங்கிற துளசிதாசனோட கீர்த்தனம். அப்படி இருக்க என்ன பகவான் காப்பாற்றிருக்காரு. பகவான் காப்பாற்றிக்க கூடாது. நம்ம தான் அநியாயம் பண்றோம்னா பகவானே அநியாயம் பண்றோம். என்னை காப்பாற்றுறதை விட அநியாயம் வேற என்ன? இந்த நரகத்துக்கு போகணும்னா ஆனா காப்பாற்றிருக்காரு அப்படின்னு அழகான். பாகவத பாபியா என்ன போய் பகவான் காப்பாற்றினாரே என்று சொல்றார். விசாரணை ஆகி தர்மராஜ தூதர்களும் இவரை விட்டுவிட்டு போயிட்டார். விஷ்ணு பார்ஷதர்களும் அதுக்கு தகுந்த யோகியதை இவனுக்கு உண்டாக்கணும்னு கட்டாட்சம் பண்ணிவிட்டு போயிட்டார். இவனுக்கு உடனே சித்த சுத்தி அப்படிதானே சொன்னேன். பாபம் போடுறதுன்னா சித்த சுத்தி. சித்த சுத்தி உண்டாயிடுச்சு. எப்படி உண்டாச்சு? க்ஷணசங்கேன சாது சத்சங்கத்தால. இவன் சத்சங்கத்துக்கு போகலையேன்னா இப்ப அவன் விட்டுட்டாளே, இவன் போகலையே தவிர யமதூதர்களும் சாதுக்கள் தான், விஷ்ணு தூதர்களும் சாதுக்கள் தான்.
அவ ரெண்டு பேர் ஒருத்தர் கேட்டிருந்ததும் சாமானிய தர்மத்தை யமதூதர்கள் சொன்னதும் பாகவத தர்மமாகிய விசேஷ தர்மத்தை விஷ்ணு தூதர்கள் சொன்னதும் அவனுக்கு ஒருத்தருக்கு தெரியாததுனால இல்லை, இவனுக்கு புரியறதுக்காக. இவன் யமதூதர்கள் போயிட்டாலோ இல்லையோ விஷ்ணு தூதர்கள் இருக்கார்கள், இந்த சம்பாஷணை கரெக்டாக தான் நடந்ததுங்கிறத புரிஞ்சுட்டான். உடனே எழுப்பினான், நீங்கள் யாரு என்னை காப்பாற்றினீங்களே, நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டார். விஷ்ணு தூதர்கள் இவனை ஒரு கட்டாட்சம் பண்ணி விட்டு மறைஞ்சுட்டார். அதுதான் க்ஷண சங்கேன சாது, ஒரு க்ஷணம் கிடைத்த சாதுக்கள். வைகுண்டத்திலேருந்தே வந்தார் இவங்க சாதுக்கள். அவர்களை தரிசனம் பண்ணதுனால சித்த சுத்தியம் உண்டாச்சு. அப்பதான் நாம் இப்படி இருந்தோமே, இப்படிதான் இருக்கக்கூடாது இல்லையா, அப்படி ஒரு பாபம் மனிதனை என்ற பகவான் காண்பித்து ரட்சித்து விட்டாரே என்று நினைச்சு திருந்தினார். பிறகு இந்த தாசியை விட்டுட்டார், அந்த பிள்ளைகளையும் மறந்தார். ஹரித்வார க்ஷேத்திரத்தில் போய் எந்த நாராயணா அப்படிங்கிற 4 அக்ஷரம் தன்னை காப்பாற்றித்தோ அதை அகண்ட பஜனையாக சொல்லியிருக்கான். நாராயண 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 அகண்ட பஜனையா சொல்லி ஞான பக்தி வைராக்கியம் தலை கட்டி மோட்சத்துக்கு அதிகாரியாக ஆகி விஷ்ணு பார்ஷதர்கள், அதே விஷ்ணு பார்ஷதர்கள் மறுபடியும் வந்து இவனை அழைச்சிட்டு போய் பரமபதத்தில் வைகுண்டத்தில் சேர்த்தார்கள் அப்படின்னு பரீட்சித்து ஆச்சரியமா அஜாமினோப்பியதா தாம தும்மல் ஸ்ரத்தையாக அஜாமினன் உள்ளய போக்குற வியாஜத்தில் நாராயணான்னு சொல்லியும் கூட பரமபதத்தை அடைஞ்சுட்டான். ஆனால் பாகவதாள்னா ராஜாவை வச்சிருந்து பஜனை ஆரம்பிக்கவும் உள்ளே ஹரிநாராயண 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 அப்படின்னு பாட்டா எப்போதும் பகவனாம பாடிண்டோ ஜபம் பண்ணிண்டோ விற்பிக்காக வேண்டி அவ பஜனை பண்ணிட்டு உச்சவெடுத்து போறார். அதுல கிடைக்கிற அக்ஷதையை கொண்டு பகவானுக்கு ஆராதனமும் பாகவதாளுக்கு சாப்பாடும் போடுறார். இப்படி பாகவத தர்மத்தில் இருக்கிற சாதுக்களை பற்றி கேட்பாங்க. வைகுண்ட பற்றி அவளை வேண்டாம தெரிஞ்சுங்க, அவளுக்காத்தானே வைகுண்டமே வச்சிருக்கார். ஆனா யமதர்ம ராஜா தன்னுடைய தூதர்களை பார்த்து எங்கடா போனீர்கள், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். நீங்க சொன்னபடி அவனெல்லாம் பிடிக்க போனான். அவன் கத்தினாலே பார்க்கணும், கத்தினால் பயந்துட்டு ஓடி வந்ததா இதுதான்ப்பா. எங்க போனாலும் போனவா கத்தவும் கத்துவா, இருக்கிறவானா அவனை பார்த்து கத்துவா. அதுக்காக பயந்துட்டு வரவா. நாம் எங்க திருடன் பரிசுலேருந்து பணத்தை எடுத்துட்டு பரிசை கீழே போட்டுட்டு போகாம அதனால இந்த சரீரத்திலேருந்து ஜீவனை உருகிட்டு சரீரத்தை போட்டுட்டு போறது தானே நம்ம வேலை அப்படின்றது உடனே அவங்க சொன்னார்கள். அவன் எல்லாரும் கத்துற மாதிரி கத்தலையே, என்ன கத்தினா நாராயணே அபிஹிதே மாவைஹி நாராயணான்னு கத்தினான். ஆபயாம் என்று அபயம் கொடுத்தார்கள். விஷ்ணு தூதர்கள் பிரத்யட்சமாயிட்டார்கள். சில மகான்கள் வந்தார்கள், அவர்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னதும் யமதர்மராஜ கை முடிச்சார்கள். பேர்பட்ட பாக்கியம் பண்ணிவிட்டு அவர்களை நீங்க பார்த்தீர்களா, அவர்கள் தான் விஷ்ணு தூதர். அவர்கள் என்னவோ தர்மங்களை சொன்னார்கள், உங்களுக்கு அந்த தர்மங்கள் தெரியல, புரியல. அப்பா அந்த தர்மத்திற்கு பாகவத தர்மம் ஏதாவதான மகடிகரணாய பும்சம் சங்கேதம் பகவதோ குணகர்மணாம்
आकुलस्य पुत्रमघवान् यद् राजाविरो नारायणेति म्रियमाणय्याय मुक्तिम् एतावतार எதை பண்ணினாலும் நம்ம கலியுகத்தில் எதுவுமே சரியா செய்ய முடியாது. எதை பண்ணினாலும் மொட்டை மொட்டையாக தான் இருக்கும். லோகம் தான் மந்திரலோகம், தந்திரலோகம், ஆதியலோகம், கிரியாலோகம். பலவிதமான லோகங்களோட தர்மங்களை சென்றோ ஆச்சாரம் போதான் இருப்பார். ஏகாவதான் இப்போ ராமநாமம் கிருஷ்ணராமன் சொன்னா மட்டும் அதுக்கு லோகம் வராதா? அதுக்கு லோகம் வர முடியாது. ஏன்னா நியமமே இல்லை. தேச நியமம் சொன்னாதானே தேச லோகம் வந்துருக்கும். கர்ம நியமம் சொன்னாதானே கர்ம லோகம் வந்துருக்கும். கால நியமம் சொன்னாதானே கால லோகம் வந்துருக்கும்னு சொல்றதுக்கு இந்த தர்மமோ கால தேச நியமம். संसार शौच विनिर्णया परम संकीर्तनादेव रामनामे उच्यते. குழந்தை அம்மான்னு கூப்பிடணுமானா பகல்ல கூப்பிடாது, ராத்திரியில தான் கூப்பிடணும். ராத்திரியில கூப்பிட்டாதான் அம்மா வருவா அப்படின்னு நியமம் உண்டா? கிழக்கு முகமான கூப்பிட்டாதான் வருவா அப்படிங்கிற தேச நியமம் உண்டா? கால நியமம் உண்டா? ஸ்நானம் பண்ணி விட்டு அம்மான்னு கூப்பிட்டாதான் வருவா அப்படிங்கிறது கிடையாது. அம்மாங்கிறதே பகவான் நாமம். அம்மானா லட்சுமி தான், அம்மானா பார்வதி தான், அம்மானா சரஸ்வதி தான். அம்மாங்கிற ஒரு சொல்லு இருக்கு இல்லையா, அது பகவானையும் அம்மான்னு கூப்பிடலாம். ஆழ்வார் பாசனங்கள்லையோ தேவாரம் திருவாசகங்கள்ல கூட நாராயணனையும் அம்மான்னு ஆழ்வார்கள் கூப்பிடுறார். நாயன்மார்களும் சிவபெருமானே அம்மா அம்மனே அப்படின்னு கூப்பிடுறார். இந்த அம்மாங்கிற சொல்லு யாருக்கும் இறக்கத்தை உண்டாச்சு. அதோட பிச்சைக்காரன் வந்தா கூட அம்மா பாட்டு போ, இந்த நாமத்தை சொல்லிட்டா உடனே கிருப பண்ணுவோம் அப்படின்னு யாருக்குமே தோணுது. அம்மான்னு ஒரு குரல் கொடுத்தார். நமக்கே முடியறதோ முடியலையோ அத்தாவும் அம்மாச்சின்னு நான் சொல்றோம். முடியலே வச்சு அத்தாவும். ஆனா நமக்கு எப்பொழுதாவது ஆயாசமா இருந்தா நம்ம அறியாத அம்மா அப்படின்னு வருது. அறிவில்லாத பிராணிகள் கூட, மிருகம் கண்ணுக்குட்டி கூட அப்படின்னா அம்மான்னு தான் போகணும். சின்ன குழந்தைகள், அறிவில்லாத குழந்தைகள்லாம் முதல் கத்த ஆரம்பிக்கும் பொழுதே அம்மா அப்படின்னு தான் கத்துறது. நம்ம அறியாம எங்கேயாவது கை கால் இடிச்சு கொடுத்து, இல்லை முள்ளு குத்தி கொடுத்து, ஏதாவது கத்தி ஒட்டி கொடுத்து அப்படின்னா கூட நம்ம அறியா அம்மா. இது அகஸ்மாத்தா வந்து பார்த்தீங்களா, சங்கல்பிச்சு வரணும் அப்படின்னு இல்லாம, இதுக்கு உபதேசம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லாம அம்மா 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 அம்மான்னு எண்ணி ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்லாம, அது நமக்கு நம்ம அறியாதபடியே ஆஸ்வாசத்தை தரக்கூடிய நாமமா இருக்கிறதுனால அம்மா அப்படிங்கிற நாமம். பொதுவாக இந்த நாமத்திலிருந்தே பகவானுடைய எல்லா நாமங்களும் சில பேருக்கு ராமான்னு வரும், சில பேருக்கு கிருஷ்ணான்னு வரும். அவரவர்களுடைய பக்தியை பொறுத்து இருக்கு, அவரவர்களுடைய குடும்ப பழக்கத்தை பொறுத்து அந்த நாமம் நம்முடைய சங்கல்பூர்வமாக வராம அதுவாக வந்தா கூட நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு சித்த சுத்தியை கொடுத்து நம்ம காப்பாற்றி விடணும் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணினார். இது விட வராம சில பேர் உண்டா. ஜிக்வானவக்தி பகவத் குணநாமதேயம் சேதஸ்தனஸ்மரதி தச்சரணாரவிந்தம்
तान् आनयध्वमसतो विष्णुकृत्यानि எவன் வார்த்தை கிருஷ்ணா நாமாங்கிறதே வரவே இல்லையோ, பகவானுடைய கதைகளை எவன் கேட்க மாட்டானோ, எவன் பகவானை தியானம் பண்ண மாட்டானோ, அப்பேற்பட்ட அசத்துகளை தான் நாம் கவனிக்கணும், கண்டிக்கணுமே தவிர சாதுக்கள் இருக்கிற திசைக்கே போகாதே என்று யமதர்மராஜர் தன்னுடைய தூதர்களுக்கு உத்தரவிட அனுஷ முதல் கதப்பிரபதி ஸ்மராஜனே அப்படிங்கிறார். அனுஷ முதல் பாகவதாடி இருக்கிற தெரு ஊரா இருந்தா கூட யமதூதர்கள் கைவிட்டு அந்த ஊருக்கு வாழ்கிறார். ஏன்னா இவன் பஜனையே பண்ணலையே, பஜனை பண்ணாத போனாலும் அவர் பண்ணியிருப்பார். இந்த தெரு கோடியில் ஒரு இருக்காருங்க, அவர் பண்ணியிருப்பார். இவன் கேட்டுருவான். கேட்டாலேயே என்ன ஸ்ருதி மாத்திரே நாமத்தை சமணம் பண்ணினாலேயே யமதூதர்களுக்கு கேட்க வரமாட்டார். சொல்லக்கூடியவா சொல்றா, சொல்ல வைக்க மாட்டேங்கிறவா கேட்கிறார். கேட்கிறவங்க பண்ணிவிடுவாவா. சாதுக்கள் சும்மா இருக்க மாட்டா, கேட்கிறவா பஜனை வேண்டி போவோம். அதனால சாதுக்கள் எங்க இருக்கிறாரோ அந்த பக்கம் போகாதே இன்னும் உத்தரவிட்டதை இருந்து யமதூதர்கள் இந்த பக்கம் வரவில்லை என்று இந்த அழகான உபாக்கியானத்தை சொல்லி, அதனால பகவன் நாமமே கதி அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணினார். இந்த பாகவதத்தில் சப்தஸ்கந்தம் ஆரம்பித்தது. அதுக்கு அடுத்தது சித்திரகேக உபாக்கியானம், உத்தராசுர உபாக்கியானம், 2 உபாக்கியானம் இருக்கு. அப்புறம் சப்தமஸ்கந்தத்தில் பிரகலாத சரித்திரம் ஆரம்பிக்கும். கோவிந்தராம்